அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் சுரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் வேர்க்கடலை சேர்த்து செய்ய போகிறேங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு ரச சாதத்துக்கெலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சுரக்காய் ஃபுல்லாக எடுத்துருக்கேங்க. இதில் நான் ஃபுல்லாக செய்ய போகிறதில்ல, ஒரு ஹாஃப் தான் செய்ய போகிறேன். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேங்க. ஒரு ஹாஃப் எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இது பிஞ்சான சுரக்காவாக தான் இருக்குது. நான் இதில் இருக்க இந்த விதைகள் எதையுமே வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த சுரக்காயில் இந்த வெயில் நேரத்தில் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சுரக்காய் அவ்வளோ ஒரு நல்ல நீர் சத்து மிக்க ஒரு காயாக இருக்கும். நமக்கு யூரின்லாம் ஃப்ரீயாக பாஸ் ஆகுங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக இந்த மாதிரியே நறுக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நான் நறுக்கி எடுத்துடுறேன். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இந்த சுரக்காயில் விட்டமின் பி, சி, டி எல்லாமே இருக்குதுங்க. இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான நமக்கு பொடி ஒன்றும் ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பச்சை வேர்க்கடலை சேர்த்துட்டு அது ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஒரு 3 பூண்டு எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன். 3 பூண்டு பல் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தட்டி சேர்த்துக்கிறேன் நான். சரி, ஃபைனலாக சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடையில் இருக்க தோலெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் நல்லா கொரன்னு நான் இந்த மாதிரி ஒரு 2 பல்ஸ் விட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொரப்பு தன்மையோடு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. காஞ்ச மிளகாய் நான் முழுசாகவே அப்படியே கில்லாத போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு நம்ம பொடியில் ரெடி பண்ணியிருக்கோம். காரம் உங்களுக்கு அதிகமாக இடப்போகுது. அதோடய ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரு 4 பூண்டு பல் திரும்ப தட்டி போட்டிருக்கேன். அதோட எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 கப்பு நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கேங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பாசி பருப்பு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நம்ம ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமே வெந்து வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 நிமிஷம் நமக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் கட் பண்ணி வச்சு இந்த சுரக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சொல்லவே தேவையில்ல, ஒரு ரச சாதத்துக்கு அவ்வளோ ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த சுரக்காய் கூட்டை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்களேன். சீக்கிரமாகவும் வெந்துடும். அதே சமயம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த பாசிப்பருப்பு வேகிறதுக்கும் சுரக்காவும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம மூடி வச்சுட்டு போகிறோங்க. இந்த சுரக்காய் நமக்கு உடல் காலெல்லாம் ஏதாவது வீக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு சரி பண்ணும். மன அழுத்தத்தையும் சரி பண்ணுங்க. நமக்கு நல்ல இந்த வெயில் காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தான ஒரு காய் தான் இது. காயெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நமக்கு இந்த வெயில் நேரத்தில் எவ்வளவு வேர்வை நமக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் நம்ம இந்த மாதிரி நீர் சத்துமிக்க காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தூள் எடுத்து நான் சேர்த்து அலையக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்பவும் போட்டு நீங்கள் கிட்டிகிட்டு இருக்காதீங்க. இந்த சுரக்காய் கூட்டு நமக்கு ரச சாதத்துக்கு அவ்வளோ ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க. அந்த வேர்க்கடலையோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது வேர்க்கடலையில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்துலாம் நமக்கு நிறையவே இருக்குது. சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.